பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. பாஜகவிற்கு எதிராக 7 மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள் கூட்டத்தை நடத்தி இருப்பதே ஒரு பெரிய வெற்றி. தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் மணிப்பூருக்கு என்ன நிகழ்ந்ததோ அது தமிழ்நாட்டிற்கும் நாளை நிகழலாம். சார், இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது கற்பனை கலந்த நாடகம். திமுக முன்னிறுத்தி மக்களை குழப்ப பார்க்குறாங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பிஜேபி சொல்றாங்க. 2001 என்ன சொல்லுது, 2026 டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லுது. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு 2026? எலெக்ஷனுடைய கட்டமைப்பை சுற்றி இதெல்லாம் நடக்குதா? ஸோ இவர்களுடைய நோக்கம் என்னன்னா 2026க்கு பின்னர் ஒரு சென்சஸை நடத்திட்டு 2026க்கு பின்னர் நடத்தப்பட்ட முதல் சென்சஸ் அப்படின்ற அடிப்படையில் டீலிமிட்டேஷனை பண்ணிட்டு தென்னிந்திய மாநிலங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் இடங்களை கொடுத்துட்டு 2029 தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய நோக்கம். அதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறோம், பட் விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோரேட்டா அப்படிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்துறேன். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ப்ரோரேட்டா பாப்புலேஷன் படி ப்ரோரேட்டா, அப்போ வட மாநிலங்களுக்கு ஜாஸ்தியாகவும் நமக்கு கம்மியாகும். டீலிமிட்டேஷன் பாஜகவுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். அவங்க எதிர்பார்க்கல. இது அவங்க என்ன நினைச்சாங்க, இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, 2026ல டக்குன்னு நம்ம இதை அனௌன்ஸ் பண்ணி முடிச்சு விட்டுடலாம், அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டிருக்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் அமித்ஷா சார். இப்போ ரீசெண்டான ஒரு பிரஸ் மீட்ல கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டீலிமிட்டேஷன் குறித்த தவறான கருத்தை, தவறான ஒரு புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு செல்றாரு. அவர் செய்யறது துரோகம் அப்படிங்கிறாரு. நல்ல கேள்வி. அவங்கள பாஜககாரங்க தான் கேட்கணும், எப்படி இதை துரோகம்னு சொல்றீங்க? வணக்கம். இன்று நம்முடன் திமுகவில் இருந்து வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக டீலிமிட்டேஷன், அதை எதிர்த்து கூட்டு நடவடிக்கை குழு, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை திமுக முன்னெடுத்திருக்காங்க. இது எவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு? இன்றைக்கு பாஜகவிற்கு எதிராக அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்படி ஒரு 7 மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், துணை முதல்வர்களை வைத்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி இருப்பதே ஒரு பெரிய வெற்றி. இந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாதி பேருக்கு இதோடைய முழு அந்த இம்பேக்ட் என்ன அப்படின்றது இன்னும் சரியாக போய் சேரலை, இன்னும் தெரியல பாதி பேருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பொதுமக்கள் குறிப்பாக டீலிமிட்டேஷன் தானே, அதனால் நமக்கு என்ன பிரச்சனை, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும், நம்முடைய அரசியல் அதிகாரத்தையே சாய்க்கக்கூடிய வல்லமை படைத்தது இது. நம்ம ஒரு 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்படுவோம், மணிப்பூருக்கு என்ன நிகழ்ந்ததோ அது தமிழ்நாட்டிற்கும் நாளை நிகழலாம் அப்படின்ற அந்த முக்கியமான கருத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் எடுத்து வைத்திருக்கிறார். ஸோ அது எல்லாராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது. இத்தனை பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பதே இதனுடைய முதல் வெற்றி. அடுத்து இன்றைக்கி வந்திருக்காங்க இத்தனை முதல்வர்கள், இத்தனை துணை முதல்வர்கள் வந்திருக்காங்க. அவங்க ஊரில் இது ஒரு பேசுபொருள் ஆகும். இந்த செய்திகளை அவர்கள் அவங்க ஊரில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க they are all convinced that this is a genuine issue. இதை நம்ம பேசணும். இதற்கு நம்ம ஒரு பாஜக இந்த விவகாரத்தில் சரியான முறையில் கையாளாது, நமக்கு பாதகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் தான் இது செயல்படும் அப்படின்றத உணர்ந்திருக்கிறார்கள். அந்த காரணத்தினால தான் எல்லாம் இன்றைக்கி ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் இது சிக்னிஃபிகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று சொல்லலாம். சார், இந்த ஃபெடரல் ஃபேப்ரிக் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு டீலிமிட்டேஷன் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபெடரல் ஃபேப்ரிக் அப்படின்னும் பொழுது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இரட்டை அரசாங்கங்கள், ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம், இப்படி இரட்டை அரசாங்கங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்து தான் ஒன்றியம். இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னும் பொழுது அந்த மாநிலங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது அது ஒன்றியத்தை அது வலுவிழக்க செய்யும். ஒன்றியத்துக்கு அது இப்போ இன்றைக்கி நம்முடைய இந்தியாவுடைய இன்டெகிரிட்டி, அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த டைவர்சிட்டி. இந்த மாநிலங்களுடைய உரிமைகளை நாம் போற்றி பாதுகாத்து கொண்டு வருகிறோம். அதை
நம்முடைய அரசியல் அதிகாரத்தை குறைக்க முற்பட்டு குறைத்துவிட்டு நாங்கள் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை காப்பாற்றுவோம், ஒன்றிய நம்முடைய பிரதமர் வந்து எப்போ பார்த்தாலும் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு பேசிகிட்டு இருக்காரு. இதுதான் ஃபெடரலிசம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 544 தொகுதிகளில் நம்முடைய பங்கு வந்து 39. இது பார்த்திங்க அப்படின்னா 7.18%. ஸோ அந்த 7.18% வந்து மாறக்கூடாது. இது வந்து 1971 இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன் இந்த 1971 முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, அது வரைக்கும் நம்முடைய ஜனத்தொகை பற்றியோ மக்கள் தொகை பற்றியோ இங்கே யாருமே வந்து கவலைப்பட்டதில்லை. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றத அப்போ யாருமே வந்து உணரவில்லை. ஸோ 1971 கடைசியாக தொகுதி மறுவரை இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் செய்யப்பட்டது. ஸோ 71க்கு அப்புறமா நடக்க வேண்டும். 30 வருடங்கள் கழித்து 2001 நடக்கணும். அப்போ நடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, 1971 சென்சஸ், 1976 டீலிமிட்டேஷன், 2001 வரைக்கும் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. 25 வருடங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. ஏன் இந்த 1971 சென்சஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, 1971க்கு அப்புறம் தான் அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் கிக்கின் ஆகுது. அது வரைக்கும் வந்து யாரும் மக்கள் தொகை குறைப்பை பற்றி பேசலை. ஒன்றிய அரசு கடுமையான முயற்சிகள் எடுக்குது. மக்கள் தொகையை குறைச்சாதான் இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறும், மக்களுக்கு வந்து ஒரு மேம்பட்ட வாழ்வு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதற்கு பல்வேறு ஆணைகள் பிறப்பிக்கப்படுகிறது, பல்வேறு கொள்கைகள் வகுக்கப்படுகிறது. இந்த கொள்கைகளை தென் மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் இதை வந்து சிறமேற்கொண்டு செயல்படுகிறார்கள். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1971க்கு அப்புறமா ப்ரப்போர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் வட இந்தியாவுக்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அப்போ இருந்த ப்ரப்போர்ஷன் குறையுது. அப்போ இருந்த ப்ரப்போர்ஷன் படி நடந்தது 7.1%. தமிழ்நாட்டுக்கும் மற்றதுக்கும் 7.1% பாப்புலேஷன். அதே இது கண்டினியூ ஆகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாப்புலேஷனை குறைச்சிடுறோம். 2001 வருது, திருப்பி வந்து தொகுதி மறுவரையை செய்ய வேண்டும். அப்போது என்னன்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் திரு வாஜ்பாய் அவர்களுக்கு. நாங்கள்லாம் வந்து பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், வட இந்திய மாநிலங்கள் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலை, அதனால் தயவு செஞ்சு இன்னொரு 25 வருஷம் பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, நாங்கள் இங்கே குறைச்சிக்கிட்டே வரோம். ஸோ நீங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் திருப்பி ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எங்களுடைய அரசியல் அதிகாரம் பறிக்கப்படும். ஏன்னா இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணோம். டீலிமிட்டேஷன் வந்து என்னென்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இப்படி ஒரு வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் எதிர்பார்க்கல. அமெரிக்காவும் இந்தியா மாதிரியே ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஒன்றிய அரசு மாநில அரசு இருக்குது. அங்கே டீலிமிட்டேஷன் நடக்குது, எவ்ரி 10 இயர்ஸ் நடத்துகிறாங்க. அங்கே அமெரிக்கா ஃபுல்லாக ஒரே வகையான பாப்புலேஷன் க்ரோத். ஒரு மாநிலத்துக்கு ஒரு சீட்டு குறையும், இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு சீட்டு ஜாஸ்தியாகுமே தவிர மேக்ஸிமம் ஒரு சீட்டில் 2 சீட்டு தான். பெரிய அளவில் வித்தியாசம் ஏற்படாது. இப்போ தமிழ்நாட்டிற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறோ அப்படிப்பட்ட எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ 2001 ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, 2025 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2026க்கு பின்னர் நடக்கக்கூடிய அந்த முதல் சென்சஸின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு 84th அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிடுச்சு. ஸோ பண்ணிட்டாங்க. 2001 எந்த சூழ்நிலை இருக்கோ அதே சூழ்நிலை தான் இப்போ 2026லையும். இன்னமும் கூட வட இந்திய மாநிலங்கள் குறைக்கல. ஸோ அந்த பெனிஃபிட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது வந்து எங்களை வந்து பீனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் சரியான முறையில் மக்கள் தொகையை குறைப்பதற்கு எங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடிய தண்டனையா அப்படின்னு கேட்குறாங்க. டெப்டி சிஎம் உதயநிதி சார் தன்னுடைய பேச்சில் இதை தான் குறிப்பிட்டிருக்காரு. சார், இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது கற்பனை கலந்த நாடகம். ஏதோ ஒரு இமேஜினரி விஷயத்தை திமுக முன்னிறுத்தி மக்களை குழப்ப பார்க்குறாங்கங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பிஜேபி சொல்கிறாங்களே சார். இமேஜினரின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஏமாற்று பேர்வழிகள் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள்.
2001 என்ன சொல்லுது, 2026 டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லுது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது 2026க்கு? ஒரு வருஷம் கூட இல்லையே. இது என்ன 1 வருஷம் 2 வருஷத்தில் முடிவு செய்யக்கூடிய விஷயமா இது? இந்தியாவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இது எப்படி நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கற்பனைன்னு சொல்ல முடியும்? பண்ணி ஆகணுமே, 2026 பண்ணி ஆகணும். உங்கள் இது என்ன பண்ண போகிறீங்களா இல்லையா? ஏன் வெளிப்படையாக பேச மாட்டீங்க? எதை கண்டு அச்சம் உங்களுக்கு? ஏன் பயப்படுறீங்க? பதிலே இல்லையே. நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, நீங்கள் சொல்லிட்டா போதுமா? நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்ன எதை நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீர்கள்? திருமதி நிர்மலா சீதாராமன் 2017 நீட்டுக்கு 1 வருட விலக்கு கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படின்னாரு. வாங்கி கொடுத்தாங்களா? எல்லார் அக்கௌண்ட்லையும் 5 லட்ச ரூபா வந்து விழும் அப்படின்னாரு. நடந்ததா? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னாரு. கிடைச்சதா? விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னாரு. ஆச்சா? கடைசியில் எலெக்ஷன் ஜும்லான்னுவாங்க. ஸோ இவர்களுடைய வார்த்தையை எப்படி நம்புவது? அதற்கு தான் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி மீட்டிங்கில் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். 25 இயர்ஸ் கனதா 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இதை பாராளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார். இது நியாயமான கோரிக்கை. அதை செய்ததில் என்ன தயக்கம்? ஏன் அதை ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பாஜக? டீலிமிட்டேஷன் கொண்டு வர போகிறோம், பட் விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோரேட்டா அப்படிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்துகிறாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் அதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா? இப்போ டிஎம்கே வந்து போராடுறீங்க, ஒரு பக்கம் வந்து இல்லை தென் மாநிலங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத மாதிரி தான் நாங்கள் டீலிமிட்டேஷனை வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பிட்வீன்? கேப் என்னன்னு ப்ரோரேட்டானா என்ன ப்ரோரேட்டானா என்ன? ப்ரொபோர்ஷனேட்டுன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அது அப்படியே லிட்டரலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ப்ரோரேட்டா பாப்புலேஷன் படி ப்ரோரேட்டா. அப்போ வட மாநிலங்களுக்கு ஜாஸ்தியாகும், நமக்கு கம்மியாகும். எப்படி கம்மியாகும்னா, அவன் என்ன சொல்லுவான் ப்ரோரேட்டானா, சார் உங்கள் பாப்புலேஷனுக்கு ஏற்ற ப்ரோரேட்டா சீட்டு உங்களுக்கு கொடுத்தாச்சு சார், அவங்களுக்கு பாப்புலேஷனுக்கு ஏற்ற ப்ரோரேட்டா அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஐயா, ப்ரோரேட்டா அது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியல் அதிகாரத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்ம கேட்பதெல்லாம். இட் ஷுட் மீன் தட் it will not be based only on population. Delimitation will not be only on population. It should be on other criteria also. See, அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. ஜஸ்ட் லைக் தட் ப்ரோரேட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது. அதுவும் அமித்ஷா அவர்கள் வந்து இதில் சொல்லிட்டாராம், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில் சொல்லிட்டாராம், அதை அப்படியே நாங்கள் வேத வாக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னையா ஜோக் இதெல்லாம்? சார், இப்போது அனைத்து கட்சி கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு வந்து திமுக தலைமையில் நடந்தது. இப்போ வந்து 23 கட்சி தலைவர்கள் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய வெளிப்பாடாக, இதனுடைய ரிசல்ட்டாக நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? இப்போது பார்லிமெண்ட்டில் இது ஒரு விவாத பொருளாக மாறுமா? ஏன்னா ஏற்கனவே வந்து இதை விவாத பொருளாக மாற்றணும்னு நம்ம தமிழ்நாடு எம்பிக்கள் நிறைய முயற்சித்தாங்க. பட் அது எதுவுமே அங்கே நடக்கலை. அப்படிங்கிறப்ப அடுத்த கட்டத்தில் என்ன நகர்வுன்னு நினைக்கிறீங்க? விவாத பொருளாக மாற்றினாங்க, நடக்கலன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஏன்னா ரெஸ்பெக்டட் அத்தாரிட்டிஸ் அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்குது. அதுதான் சொல்கிறேன், அது அவர்களுடைய ட்ரிக்கு. அதுதான் எப்படியாவது ஏமாற்றி. இப்போது இந்த டீலிமிட்டேஷன் வந்து பாஜகவுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். அவங்க எதிர்பார்க்கல இதை. அவங்க என்ன நினச்சாங்க, இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, 2026 டக்குன்னு நம்ம இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி முடிச்சு விட்டுடலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆசையில் மண்ணள்ளி போட்டிருக்கார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர். அதனால் அவர்களுக்கு கோபம். இதை பேசக்கூடாது, இதை வந்து அப்படியே சைலண்ட்டாக வச்சு டக்குன்னு கொண்டு வந்து இது பண்ணிடணும், யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்த மாதிரி டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது அந்த அந்த ஆசை நிராசையானதால் அவர்களுக்கு கோபம். அதனால் பேச விட மாட்டாங்க. பார்லிமெண்ட்டு அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, மெஜாரிட்டியை வச்சுருக்காங்க. அதனால் என்ன நடக்குது பார்லிமெண்ட்னு தெரியும். பட் மற்ற எல்லா இடங்கள்லையும் இது விவாத பொருளாக இருக்கே. இன்றைக்கி 7 மாநிலத்துடைய முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அது ஒரு இந்தியா முழுக்க அது இப்போ பேசுபொருள். இன்றைக்கி எல்லா நேஷ்னல் மீடியாலையும் அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ சமூக ஆர்வலர்கள், பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ், அரசியல் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், இவங்க எல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்காங்களே, கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்களே. இதுதானே பிகினிங். இதென்ன எடுத்து சொன்ன உடனே அப்படியே எல்லாரும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஸ்லோவாக தானே பிக்கப் ஆகும். த ஃபஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் த பிக் ஸ்டெப். வே பிஃபோரே பிஎம் மோடி
சார் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த புதிய நாடாளுமன்ற துவக்க விழால நாடாளுமன்றத்துடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது காலத்தின் தேவை அப்படின்னு. ஸோ வே பிஃபோரே வந்து பிஜேபி இதை நோக்கி நகர்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு டீலிமிட்டேஷன். இன்னொரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரு பக்கம் ஒரு ஸோ எலெக்ஷனுடைய கட்டமைப்பை சுற்றி இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் லிங்க் இருக்கா சார்? அப்சல்யூட்லி யூ ஆர் கரெக்ட். கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. ஒரு புறம் என்ன சொல்லுது பாஜக, ஒன்றுமே நடக்காததை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த இல் இன்டென்ஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்முடைய 84வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 2026க்கு பின்னர் நடக்கக்கூடிய அந்த சென்சஸின் அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் நடக்கணும். இப்போ 2021 சென்சஸ் நடந்திருந்தது அப்படின்னா 2031 அடுத்த சென்சஸ். ஸோ 2026க்கு பின்னர் இருக்கக்கூடிய சென்சஸ் 2031 வரும். ஸோ நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இட்ஸ் இமேஜினரின்னு சொல்லலாம், எது வேணால் நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 2021 சென்சஸை நடத்தலை, கோவிட்னு சொல்லி காரணம் சொன்னாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம். அதுக்கப்புறம் கோவிட் 2022 எங்கே இருந்துச்சு, 23 எங்கே இருந்துச்சு, 24 தான் எலெக்ஷனு, 24 எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க, 25 வந்துடுச்சு, 25 ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா 2026க்கு பின்னர் ஒரு சென்சஸை நடத்திட்டு 2026க்கு பின்னர் நடத்தப்பட்ட முதல் சென்சஸ் அப்படின்ற அடிப்படையில் டீலிமிட்டேஷனை பண்ணிவிட்டு தென்னிந்திய மாநிலங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் இடங்களை கொடுத்துட்டு 2029 தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய நோக்கம். அதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 2029 வரும்னாங்க. இந்த இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. டீலிமிட்டேஷன் பண்ணி 800 சீட்டுகள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அன்றைக்கே சொல்லிட்டார். அதுக்கு தான் இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. அப்புறமும் பாஜக காரங்க என்ன ஒன்றுமே நடக்கலையே, நீங்கள் ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க, ஒன்றுமே நடக்கலையே, நீங்கள் என்ன இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, நாங்கள் என்ன அது வேண்டாம், அந்த வார்த்தைகளை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களை என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை நீங்கள் மட்டும்தான் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா அமித்ஷா சார் இப்போ ரீசெண்டான ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டீலிமிட்டேஷன் குறித்த தவறான ஒரு கருத்தை, தவறான ஒரு புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு செல்றாரு. அவர் செய்கிறது துரோகம் அப்படிங்கிறாரு. இது எப்படி சார் துரோகம் ஆகும்? நல்ல கேள்வி. அவங்கள பாஜகக்காரங்க தான் கேட்கணும், எப்படி இதை துரோகம்னு சொல்கிறீங்க? நீங்கள் செய்கிறது தான் துரோகம், பச்சை துரோகம். பச்சை துரோகத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தான் செஞ்சுட்டு வரீங்க. இது நீங்கள் செய்கிற துரோகம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் தானே இது பண்ணுறேன்றீங்க, ஏன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டேறீங்க? சரி, தமிழ்நாட்டுடைய முதல்வர் பொய் சொல்கிறாரு, இல்லை தவறான கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படின்னா உண்மையை சொல்லுங்கள். என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். என்ன பண்ண ஐடியா வச்சுருக்கேன், ஒரு கன்சென்சஸை பில்ட் பண்ணோம்ல. இவ்வளோ பெரிய இஷ்யூவில் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி தான் தோன்றித்தனமாக எதையாவது செஞ்சிட முடியுமா இந்த விஷயத்தில்? அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கவனமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். கவனத்துடன் ஆழ்ந்த சிந்தனைக்கு பின்னர் தீர்க்கமான முடிவோடு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ டீலிமிட்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் செகண்ட் ஸ்டெப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்சல்யூட்லி கரெக்ட். அதுதான் 2029, எவ்ரி திங் டுவர்ட்ஸ் 2029. ஏன்னா 2024 அந்த 240 அவர்களுக்கு கிலியை உருவாக்கி விட்டது. இனிமேல் ஜெயிக்க முடியாது, இனிமேல் நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஏதாவது செய்தாவது ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் அவர்களுடைய ஒரே நோக்கம். சார், இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி இனி அடுத்த கட்ட நகர்வுகளாக என்னென்ன யோசனையில் இருக்குது, ஏதாவது அப்டேட் இருக்கா டிஎம்கேட்ட இருந்து அப்படிங்கிறது? இப்போ சினிமா அப்டேட் மாதிரி அரசியல் பயங்கர ஜனரஞ்சகமாக போயிட்டுருக்கு. ஸோ டிஎம்கே என்ன மாதிரியான ஸ்டாண்டெல்லாம் இனி வர்ற காலங்களில் இந்த டீலிமிட்டேஷன் சார்ந்து எடுக்க போகிறாங்க? இப்போ நெக்ஸ்ட் மீட்டிங் இஸ் கோயிங் டு பி இன் ஹைதராபாத். ஆந்திரா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அங்கே ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு கமிட்டி, அது தெலுங்கானா முதல்வர் இது பண்ணியிருக்காரு. பாராளுமன்ற எம்பிக்கள் அடங்கிய அந்த ஒரு குழுவையும் அமைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஸோ இவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு செல்வது, அப்புறம் மக்கள்கிட்ட எப்படி இதை எடுத்து செல்வது, இதற்கான தொடர் பிரச்சாரங்கள், தொடர்ந்த உத்திகள் அந்த கமிட்டி மூலமாக தொடர்ந்து இது அடுத்த இலக்கை நோக்கி செல்லும். சார், இந்த குறிப்பிட்ட ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில் மம்தா பானர்ஜி மேம் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறது பரவலாக ஒரு பேசு பொருளாக இருக்குது. வெஸ்ட் பெங்காலுக்கு இதில் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால அவங்க ஸ்கிப் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ், பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது? அதாவது எல்லா விஷயத்திற்கும் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றது இல்லை. இது பாஜகவிற்கு எதிரானதுன்னு சொல்லி பர்சியூ பண்ணாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார்? ஸோ அவங்க முன்னாடி வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம், எல்லாரும் வருவாங்க.
தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot for your time and your beautiful statements. தேங்க்யூ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.